ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டீ கூட நல்ல சுட சுட வெள்ளை சுண்டலை வச்சு மசாலா போண்டா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு துளி கூட எண்ணெயே இழுக்காம ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேங்க. கிராமில் இதோட அளவு 200 கிராம் இருக்கும். இதை குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். காலையில் செய்கிறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சிங்கன்னா சரியான பக்குவத்தில் ஊறி வந்துடும். அது மாதிரி வெள்ளை சுண்டலை ஊற வச்சுருக்கேன். இனி அடுத்ததாக இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கிறணும். துளி கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. வெள்ளை சன்னா வடிகட்டியாச்சு. இதுலேருந்து பாதி அளவு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே 6லேருந்து 7 வத்தல் மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிளகாயை சேர்த்துக்கிறலாம். அப்படியே சேர்த்தோம்னா சரியாக அரைப்படாதுங்க. அதனால் கண்டிப்பாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறலாம். சின்ன மிளகாய் இருக்கிறதுனால 5லேருந்து 6 சேர்த்துக்கிறேங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் காரத்திற்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வத்தல் மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்யும்போது மசாலா போண்டா சூப்பரான டேஸ்ட்டில் வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த பக்குவத்தில் இஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக இது கூடவே மீத இருக்க சன்னாவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாதுங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. அதனால தான் நம்ம ஏற்கனவே மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதை பருப்பு வடைக்கு அரைச்சி எடுக்கிற பக்குவத்தில் அரைச்சிக்கிறணும். நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெரிய பீஸாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் தரித்தரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய ஜாராக இருக்கிறதுனால எல்லா சன்னாவையும் சேர்த்து அரைச்சாச்சு. நீங்கள் சின்ன ஜார் எடுக்கிறதா இருந்தால் 2 ஷிஃப்டாக பிரித்து கூட தனித்தனியாக அரைச்சிக்கிறலாம். அடுத்ததாக அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக இல்லாமல் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்தால் 1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா போண்டா டார்க் கலரில் மாறும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இனி மசாலா போண்டாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் திரும்பவும் சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய தேவையில்லைங்க. நல்லா பக்குவமாக வெங்காயத்தை உடச்சி விட்டு கலந்து விடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன பால்ஸாக போண்டா ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸில் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் உருட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை பொரிச்சு எடுத்துக்கிறலாம். ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலா போண்டாவையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. பொரிக்கிற பாத்திரம் கொள்கிற அளவு போண்டா சேர்த்துக்கிறலாம். சின்ன பேனாக இருந்தால் 2-3 போண்டா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்த உடனே திருப்பி விடாமல் 40லேருந்து 50 செகண்ட் விட்டுட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ ஃப்ரையாக தொடங்கிட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மெதுவாக கிளறி விடணும். ஃப்ளேமை மீடியத்தில் தாங்க வச்சுக்கிறணும். இதோட வெளிப்பாகம் கலர் மாதிரி வரணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறின பிறகு தான் வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் சேர்த்துருக்க வெள்ளை சன்னாவை வேக வைக்காமல் பச்சையாக தாங்க சேர்த்துருக்கோம். அதனால நல்லா வேகணும். ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா வெளியே கலர் மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். உள்பாகம் வேகாது. இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரையாக தொடங்கி 6லேருந்து 7 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த நேரத்திலே நல்லா பொரிஞ்சு கலர் செவந்து கோல்டன் கலரில் நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கிறலாம். இது மாதிரியே மீத இருக்க மசாலா போண்டாயும் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். நம்ம பைண்டிங்க்குன்னு எக்ஸ்ட்ரா கடலை மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ ஒன்றும் சேர்க்க வேணாம். பிரிஞ்சே போகாது. நம்ம எந்த ஷேப்பில் எண்ணெயில் சேர்க்குறோமோ அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடாக தொட்டு சாப்பிட ஒன்றுமே வேணாம். நல்லா கிரன்ச் அண்ட் கிறிஸ்பியாக வெறுமனையே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சன்னா மட்டும் ஊற வச்சுருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்திலேயே சூப்பரான டேஸ்ட்டில் மொறுமொறுன்னு ரெடி பண்ணிடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா மசாலா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க.
மழைக்காலங்கள்ல ஈவினிங் டீ கூட சூடா மொறுமொறுன்னு ஈஸியா செய்யக்கூடிய மசாலா போண்டாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.